ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் கோமாளி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல அரளி உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து குறைந்ததும் பூக்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். நான் சொல்றேன் கண்ணா, இதான் ராக்கி கடைசியாக கடலுக்கு போகிறது. போயிட்டு வந்தாங்காட்டியும் நீ சொல்கிற மாதிரி வேற வேலைக்கு போகிறேன்றான். அண்ணா, இந்த முதல்ல பண்ணிருக்கலாம்ல, சும்மா கடலு என்னதான் இருக்குது அந்த கடலை. நல்லா பாருல, அங்கதான் இருக்கும். அங்க பாருண்ணா, வெறும் கயிறு மட்டும் தான் இருக்குது. இன்னுமா வலைய தேடுங்கற, சீக்கிரம் பாருண்ணா. பாக்க நோ 4 பாக்ஸ் தான் ஃபுல்லா இருக்குது. இருந்து புடிச்சு தான் போறேன் கேஸ். வட்டி எடுத்தவள முருகா. சரிண்ணா. முருகா, வலைய காணல. ஹேய், நல்லா பாத்தியா? இங்க தான போட்டோம். இங்க தான்ல போட்டோம். எங்க போயிருக்கும்? ராக்கி, ஒருவேளை சுழல்ல கீத ஏதாவது. ஏய் ராக்கி, crossing your fishing net, over. Due to an emergency situation, I'm chopping off your fishing net, over. Requesting for your confirmation, over. Requesting for your confirmation, over. Due to an emergency situation, I'm chopping off your fishing net, over. No, ஷிப்புக்காரன் வலைய விட்டானா? பாவம்பா. நோ, சும்மா அவனுக்குலாம் உட்காந்து வாங்கண்ணா. கடலுக்குலாம் எவனா சாவானா? ஏய், அவனுக்கு வந்தா தெரியும். நீ வேணா பாரு, எனக்காச்சும் ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுவோன்னு பயமா இருக்குப்பா. அதான்ல நான் சொல்லுதேன், இந்த கடலும் தொழிலும் நமக்கு வேண்டாம்னு. நோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் குத்துடலாம். நீ ஊர் பெரியவன்ட பேசு, முச்சிடலாம். பேசி பார்க்குறேன். சார் இருக்காரண்ணா? அட, எத்தனை தடவைப்பா சொல்கிறது? அவர்லாம் உன்னை பார்க்க மாட்டார். மணி இருந்தால் கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துறேன். நோ, ஏற்கனவே குத்த மனுக்கே ஒன்றும் நடக்கல. சும்மா சாரை கண்டிப்பாக பார்க்கணுண்ணா. நீ நேரில் பார்த்து பேசினாலும் ஒன்றும் நடக்காதுப்பா. வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு பாருப்பா. நோ, இனி எத்தனை நாள் தான் வெயிலில் கம்பி முறுக்கின்னு இருப்பேன்? எப்போ தான் எங்களெல்லாம் உட்கார வச்சு கால்வே கஞ்சி ஊற்ற போறியோ? நோ, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேண்ணா. அதை நீ வேலைக்கு போயிட்டு பண்ணலாம்ல? அதான் கல்லுக்கு போகிறேன். இப்படியே மீன் பிடிச்சி ஊர் சுற்றினரு. இதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சது. நான் உனக்கு வீட்டை பார்த்துக்கணும், அதெல்லாம் பார்த்துப்போம். டேய் தாத்தா, இந்த வருஷம் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன். அப்புறம் பாரு நீ. ஏய் தம் தொண்டு, எக்ஸாம் பாஸ் ஆகிடுவியா? அட ஒன்றும் மடியா, ஸ்கூலுக்கு டைம் வச்சு போனேன். வாண்ணா. வாரா கேஸ். வாழ அண்ணா வந்திருக்காம இருக்குது. என்ன சொன்னா? அதேதான்.
வேற வேலைக்கு போய் இளங்கன்னு வருவான்னு சும்மா உயிரேத்தினுறானே அவன். அவன் சொல்றது கரெக்டு தான் நம்மள. நோ சும்மாருண்ணா. நான் வட்டிக்காரன்ட்ட பேச ஆள் பூச்சியா? தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்காருப்பா. இன்னும் எத்தனை நாள் தான் அவர் சொன்னே இருப்பாருன்னு தெரியலையே. பேசாமல் பைபர்படிலே தொழில் பார்த்துருக்கலாம். தேவையில்லாத லான்ச்சு கஞ்சி எடுத்து போட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான் நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். லாஞ்சை வித்துட்டு ஏதாவது ஜோலியை பாருன்னு சொன்னா கேட்க. நீ என்னண்ணா சும்மா போட்டை வித்துருன்னு போட்டை வித்துரு பொழப்புக்கு என்னண்ணா பண்ணுவா? நான் இருண்ணா வேற ஏதாவது வலிக்குதான்னு பாப்போம். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருண்ணா. நீ அமைதியா இரு பா. நீ லாஞ்ச் எடுத்துட்டு தொழிலுக்கு எப்படி போகுதுன்னு பாரு. சரியா? தேவையா உனக்கு? நான் இங்க வந்திருக்க கூடாதுல்ல. ஹலோ பிரதர். வாத்தல நீ தான் விளாகரா? ஆமாம் பிரதர். யுவராஜா. உங்கள் பேர்? ராகேஷ். பார்த்துருக்கேன். விளாகலாம். வாங்க வாங்க மேலே வாங்க. பார்த்து மெதுவா. பிரதர் போட்டு நிறைய இருக்கு. ஆங்கர்ல ஒன்னோட ஒன்று சிக்காதா? சிக்காதல அப்படியே சிக்கினாலே எடுத்துடலாம். தலை அந்த சைடில் இருக்குதுல்ல அதை புடிச்சுக்கோ. கேட்கல தலைவா. சைடில் இருக்குதுல்ல கயிறு கெட்டிமா புடிச்சுக்கோ. இவங்க கடலோரத்துல நிலா வரும் சமத்துல கசிமெட்டு ஊருக்குள்ள தூங்க கூட நேரம் இல்ல. ₹1 சட்டை இல்ல, கஷ்டம் இல்ல கக்கத்துல வச்சுக்கிட்டு சுத்திடுவோம். அட்டியில சிரிச்சுக்குவோம். பிறந்த உடனே நாங்க கால வச்சோம் மண்ணுல. தினமும் குளிச்சிருவோம் ஒன்னா உப்பு தண்ணில. டென்ஷன் எதுவும் இல்லை எங்களோட மண்டையில. முன்ன மாதிரிலாம் இல்லை தலை. கடலில் மீன் கம்மியானே போகுது. அது எப்படி ப்ரோ கடலில் மீன் கம்மியாகும்? காவா தண்ணி, பிளாஸ்டிக்கு, ஃபேக்ட்ரிலேருந்து வர குப்பை, கண்ட கடைசி எல்லாத்தையுமே கடலில் தான் கலக்குறானுங்க. இது போதாதுக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் வேறு. கடல் மூச்சு திணறி தான் இருக்குது. எப்போ முழுசாக சாக போகுதுன்னு தெரில. ப்ரோ கடலில் மீன் கம்மியாகும் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? இதோ அந்த வலையை பாருங்கள். வலையில் பாதிக்கு மேலே குப்பை தான் வருது. அப்போ கடலில் எவ்வளோ இருக்கும்? பார்த்தல வெளில ஒரு சிங்கிக்கு எவ்வளோ ரேட்டு தருவா? சிங்கினா லாப்ஸ்டர் அப்படி தானே சொல்லுவீங்க? லாப்ஸ்டரா? 1000 ரூபா 1500 சைஸை பொறுத்து மாறும். இவனுங்க எங்களாண்ட இருந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறான்னு மட்டும் பாரு. வா. என்னப்பா ராகேஷ் என்ன மாட்டினுக்குது? லாப்ஸ்டரு சிங்கினா ஒன்று 100 ரூபா தான்ப்பா போவோம். நோ பார்த்து சொல்லு. அதுதான்ப்பா. நீங்கள் வெளில கொடுக்குற 1000 ரூபால கஷ்டப்பட்டு குடிக்கிற 100 ரூபா தான் சேரும். நோ ஓகேண்ணா. நோ நின்னா அப்படி தான்ப்பா இங்கெல்லாம். அதுக்கு தான் புரோக்கர்னு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வைக்க தான் ரேட். அதுக்குன்னு இவ்வளோவா? என்னப்பா இதுக்கே இப்படி ஸ்டாக் ஆகுற? எக்ஸ்போர்ட் ஆகுற கீரை, வரசுரா, டியூனா, வஞ்சிரம் இதெல்லாம் இன்னும் ரேட்டு வாங்கி இன்னும் ரேட்டு விற்கிறாங்க தெரியுமா? அண்ணே இதெல்லாம் கேமரா வைக்கிறேன், அதில் சொல்லுங்கள். சரி. லான்ச் எதுவும் மீன் பிடிக்குன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. அது கவர்மெண்ட்டில் நிறைய ரூல் இருக்குது. லான்ச்சோட சைஸ் இவ்வளோ தான், ஸ்டோரேஜ் கெரியர் அவ்வளோதான்னு இருக்குது. மோட்டர் இவ்வளோ ஸ்பீட் தான் ஓடணும் அப்படின்னு நிறைய ரூல் இருக்குது. சட்டா திருத்தம்னு சொல்லி டைட் ஆகினே போகிறானுங்கள. லாபத்தை விடு, அசலே கையில் நிற்க மாட்டேங்குது. அதுலேயும் புதுசாக சட்ட திருத்தம் போட்டுக்கிறானுங்களே. ஒத்தா போட்டிருக்கவங்களாம் ரொம்ப பாவம் தலை. அப்போ டீசல் 40 ரூபா விற்றப்போ மீன் விலை 50 ரூபா. இப்போ டீசல் விலை 94 ரூபா. ஆனால் மீன் விலை அதே 50 ரூபா தான். ஐஸு வலை எல்லாம் விலையேறி போச்சு. ஒரு தடவை கடலுக்குள்ளே போயிட்டு வந்தா 4-5 லட்சம் செலவாகுதுல. பெரிய போட்டில் மீன் பிடிக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? இன்னும் நிறையா இருக்குதுல்ல. சொன்னால் அவன் மெமரி கார்டு பத்தாது. அதுவும் எல்லாத்தையும் டிவியில் சொல்ல முடியுமா? அதுவும் பிரச்சனையை சொல்லவே முடியாதோ தலை. அப்படி என்ன கேளு. போட்டு கட்டுறது கடலுக்கு போகிறதுனா ரொம்ப துட்டு வேணும். அது நம்மக்கிட்ட ஏது. அதனால் வட்டி காசு வாங்கிட்டு தான் போகணும்.
அவங்க சொல்கிறது தான் வட்டி, அவங்க கொடுக்குறது தான் டைம். வேறு வழியே இல்லாமல் தான் அவங்களாண்ட போய் நிற்கிறோம். நிம்மதியாக தொழில் பண்ணலாம் தான் கடன் வாங்கினேன். ஆனால் இப்போது கடன் மட்டும்தான் இருக்கு, நிம்மதி போச்சு. இதோ இப்போ கூட வட்டிக்காரனாண்ட பேசி டைம் வாங்க தான் போகிறோம். உண்ணா கடலுக்குள்ளே போனால் தானே அசல் அடிக்க முடியும். நீ லான்ச் எடுக்க விடுப்பா, கொடுத்துருவான். நோ இத்தானே சொல்லிட்டு இருக்காரு 2 வருஷமா, அசல் அச்சப்பாடே இல்லைண்ணா. இந்த தடவை கொடுத்துருவான் நம்ம ஏரியாக்காரன், நீ கொஞ்சம் யோசிப்பா. ஆமாப்பா கொடுத்துருவான். சரிண்ணே, போட் எடுத்துக்கிட்டோம். கடலுக்கு போய் அசல் வரலண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனை கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பா சொல்லுப்பா. சொல்லுண்ணா கொடுத்துறேன். ஆனால் அசல் வரலன்னா நான் போட் எடுத்துப்பேன், நீங்களாம் வந்து நிற்கக்கூடாது. சரிப்பா, நாங்கள் வர மாட்டோம். அதை விடுண்ணே, அந்த சங்கத்தில் கேட்க சொல்லி என்னன்னா தோற மாட்டேங்கிறானுங்க, இனிமே தான் பேசணும். அதான் எல்லாம் சாலாயிடுச்சுல, அப்புறம் ஏன் இப்படிக்கிற? வானா போகலாம். எங்கே ராகேஷ், ஆளுங்களும் சொல்லி வச்சுருந்தோம், அவங்கள தடி வந்து சந்தேகத்தில் பிடிச்சின்னு போயிடுச்சு. இப்போ வேலையாக்குது. புது ஆளுங்களுக்கு நான் எங்கே போகிறது? சேகர் நாண்ட கேட்டியா? அவன் தான் தொழிலுக்கே வரமாட்டேங்கிறானே. அவராண்ட நான் பேசுகிறேன். அவரு நான் அப்புறம் 2 பசங்க இருக்கானுங்க, நான் பார்த்துக்கிறேன். வா. சரிப்பா. இல்லை ராகேஷ், நீ எது வேணாலும் கேளு, நான் பண்ணுதேன். ஆனால் கடலுக்குள்ளே மட்டும் கூப்பிடாதுல்ல. நோ நந்ததே நினச்சிட்டு இருப்பியா? கல்லுக்கு வானா? என் அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொண்டு விட்டானுங்க. அவங்க துடிச்சு செத்ததை என் கண்ணால பார்த்து அதை மறக்க சொல்லுதியா? சொல்லு. நோ அதே நினச்சின்னு தான் மாறவா போகுது. முருகன் இந்த வாட்டி அசல் கட்டலன்னு என்னவும் தெரியும்ல. பாரு, நீ நந்ததே நினச்சி நீ இருக்கிறவங்களையும் விட தான் போற. இப்படி திடீர்னு ஸ்கூலுக்கு போகலன்ற என்ன தாண்டா உன் கதை? எனக்கு பிடிக்கல, நான் ஸ்கூல் போல. டேய், என்ன தாண்டா உன் பிரச்சனை? ஏதா ஸ்கூல்ல கீழே சொல்லிட்டாங்களா? என்ன நடந்துச்சு சொல்லு. இத்தனை பேர் கேட்டு இருக்காங்க, வாட்ஸ் சொல்றானா பாரு. இருமா. டேய், என்கிட்ட ஏதாவது மறப்பியாடா? அப்போ சொல்லு. நேற்று ஸ்கூலில் பசங்கள்லாம் அடிச்சிக்கின்னு ஃபேனை வச்சிக்கினானுங்க. அதுக்கு என்ன எழில், நம்ம ஏரியா ராஜு, கோகுலு எங்களெல்லாம் பிரித்து ரவுடி பசங்க சொல்லி பிடி சார் எங்களை அடின்னு வச்சாரு. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? நாங்கள் எதுவுமே பண்ணலண்ணா. இது ஒன்றும் வாத்தி இல்லை. ஸ்கூலில் எது ரெண்டாலும் எங்களை தான் உட்கார வைக்கிறாங்க. இந்த ஏரியா பழகுனாலே இப்போ இதாக இருப்பாங்கன்னு. ரவுடி பையன் வேற பேரு குத்திட்டாங்கண்ணா. ரொம்ப பண்ணுவானுங்கண்ணா. எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலடா. இது மாறணும் தானே நினைக்கிற? அப்போ படி. இவனுங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் நீ போய் படி. அது ஒன்று தான் இங்கே எல்லாத்தையும் மாற்றும். சரியா? போ. காளான் சாப்பிட போகலாமா? உன்னதான் நான் போகிறேன். நீ வரியா இல்லையா? நான் போகிறேன். பீச்சு ஓரம் இருக்கு பாரு, எங்களோட வீடு தான். எங்களுக்கு சோறு போடும் கடல் எங்க தெய்வம் தான். நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோம் மச்சி படகுல. எங்களுக்கு என்னன்னாலும் யாருக்குமே கவலைல. மீனவர் லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் எங்களுக்கு இந்த லைஃப் இஷ்டம்தான். மீனவர் லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப பாரு பட்சம் கிடக்குது. இந்த வாட்டியாவது பாஸ் ஆயிடுவியா? யோ சுரா, ரிசல்ட் வரட்டும். இருக்குடி உனக்கு. நாளைக்கு கல்லுக்கு போகிறதுக்கு ஆள் ரெடி பண்ணிடலாம்ல. உருவாக்கி நான் பார்த்துக்கிறேன். முருகன் போட்டு உள்ளே போகுது. ஒன்றும் பிரச்சனை ஆயிடாது. உன் அண்ணன்டா.
இந்த ஒரு வரேன். சரி. இளங்கோ நகரில் உள்ள குடிசைகளை அகற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அங்கு குடியிருப்பவர்கள் போராட்டத்தில் இறங்கிய நிலையில் இளங்கோ நகர் கலவரக்கலமானது. அங்கு வசிக்கும் மக்கள் இடமாற்றம் செய்வதற்கு கால அவகாசம். இவருக்கு முதுகெலும்பெல்லாம் தேஞ்சு போயிடுச்சு. டாக்டர் வெயிட் எல்லாம் தூக்கூட சொல்லிட்டாங்க. வேற வேலை தேடலான்னு இருக்கும்போது தான் வீடும் இப்படி ஆயிடுச்சு. ராகேஷ், நான் 26 வருஷமாக ஓய்ச்சின்னு இருக்கேன். நீ அது படித்த ஒரு ஆளாக இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சேன். என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வைக்க போகிறேன். எத்தனை நாள்னு தெரில. எதுனாலும் பார்த்துக்கோ. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டுருக்கான். அவன் அச்சுக்கிச்சு இருந்தால் கூட வேலைக்கு போகணுன்னு தோணியிருக்காதுண்ணா. மனுஷன் அழுதுட்டான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கப்பம் போனதுக்கப்புறம் அவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்போ அவனுக்கும் வயசாகிடுச்சு, முடியலன்னு கேட்குறான். அப்போ நீ தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். கூப்பிடல நோ கடலுக்கு போக முடியாதுல்ல. குடும்பத்துக்காக பல்ல கச்சின்னு போ. நம்ம கடல் தானே, எப்போனாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனால் திரும்ப கல்லுக்கு வர முடியுமானே தெரிலண்ணா. எனக்கு என்னமோ தான் கட்சி தடவைன்னு தோணுதுண்ணா. இல்லை ராக்கி, இந்த தடவை நஷ்டமாச்சுன்னா உண்மையிலேயே எனக்கு தாண்டா கட்சி தருவேன். நோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சும்மா என்ன தேவை நடத்திட்டு இருக்காத குடு. இதான் ராக்கி கடைசியாக கடலுக்கு போகிறது. நல்லா பாத்தியா, இங்கே தானே போட்டோம். ராக்கி, ஒருவேளை சுழல்ல கீதை ஏதாவது. Due to an emergency situation, I'm chopping off your fishing net. Over. Requesting for your confirmation. Over. நோ ஷிப்புக்காரன் வலையை விட்டானா? மனசாட்சியே இல்லாமல் நெட்டை அறுத்துட்டானுங்க பாரு. மனுஷனா அவனுங்க? அவனுங்களுக்கு ரூல்ஸ் கில்ஸ்னு எதனா இருக்கும்ல. ஆமாம், ரூல்ஸ் ரெகுலேஷன் 1000 இருக்கும். எல்லாம் நம்மளை கஷ்டப்படுறதுக்கு தான் இருக்கும். கடலில் மீன் குறைஞ்சிட்டு வருது. அதை டெவலப் பண்ணி கொண்டு வர இங்கே ஒருத்தனுக்கு அறிவு இல்லை. கடலில் குப்பையை பார்த்தியா, எவ்வளோ குப்பை கிடக்கு. இதில் எப்படி மீன் வரும்? இது கேட்குறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம லான்ச் எடுத்துகிட்டு கடலுக்கு போனால் மட்டும் 1008 ரூல்ஸ் போடுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி கடல் லேஸ் பச்சை கலரில் இருந்துச்சு. இப்போது கடல் மண்ணு கருப்பு கடலில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடலில் மீன் இருக்குமோ இல்லையோ? இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. என்னமோ நம்ம போய் கடலை அழிச்சிடுற மாதிரி. நோ உண்ணா என் 2 பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு அதுங்க நல்ல வேலைக்கு அனுப்பி எவங்கிட்டையும் 10 ரூபான்னு போய் நிற்காம 4 பேர் மத்தியில் அப்படி சத்தா வாழ் நினச்சி அந்த லான்ச் தொழில் பண்ண. எங்கே கடன் கொடுத்தோம் போட்டு எடுத்துப்பான். நான் வேறு தொழில் தான் பண்ணணும். ஆனால் இதை விட்டால் எனக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? எங்கே போய் நிற்பேன்? நாளைக்கு என் பிள்ளைங்க எப்படி துண்ணும்? அதுக்கு யாருக்கிட்ட போய் நிற்கும்? இதை நினச்சாதான் ராகேஷ் எனக்கு. நோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. அதான் இத்தனை பேர் இருக்கும்ல. வானா ராகேஷே, கடங்காரன் போட்டை கேட்டு பிரச்சனை பண்ணுதான். நீ ஊர் பையவில் கூப்பிட்டு வந்துரு, பேசி பார்ப்போம். அண்ணே, அன்னைக்கே சொல்லிட்டேன், என் அசல் வரலன்னா நான் போட்டு எடுத்துருவேன். இதில் தலையிடாதீங்க, கிளம்புங்க. கண்டிப்பா போட்டு எடுத்துருவான். ஒரு தடவை மட்டும் விட்டுறேன். என்னப்பா திருப்பி அப்படியே சொல்ற? அதெல்லாம் முடியாதுண்ணே. நீங்க கேளுப்பா. என்னடா காசு கொடு சொல்றேன். எங்கடா போற? டேய் 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 பா அப்பா போனா
என்னை விட்டு போறா பா நான் எப்பா எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. கைது போடுமா. எப்பா இருப்பா. எப்பா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேள. இருப்பா. அன்னைக்கு சொன்னதான். நேரத்துல எல்லாம் வந்துறேன்னு சொல்றேன். என்னப்பா நீ? நீ கைது போடுமா. எப்பா அப்புறம் பேச சாவுடுப்பா. வாமா. கைது போடுமா. நிறுத்துடா. பேசிக்கலாம். அம்மா கூட வரலாம்யா. பேசிக்கலாம்யா. பொறுமையாரியா. யோ அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்யா. வேணாம் சொல்றா. எழுத்து போறத தடுத்தா இதெல்லாம் மாறிடுமா? இதெல்லாம் மாறணும்னா மாத்திரை இடத்துக்கு போகணும். வேணாம் சொல்றா. நிறுத்துறானே. வீட்டுல வந்து இப்படி பண்றாங்க. போட்டு எடுத்துட்டு போறாடா. போறாடா. வேணாடா. எடுத்துட்டு போறாடா. நாளிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு அவன்கிட்ட சொல்கிற தாத்தா. வாண்ணா. மாப்பிள்ளை வீட்டில் எதுனா சொன்னாங்களாமா? சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. வரக்கா. ஏய் சாப்பிட்டு போ. வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் லபலமா கத்துவான். சரி பார்த்து போ. சரிண்ணா. இந்தா கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்துருக்குன்னு போஸ்ட்காரன் கொடுத்துட்டு போனான். நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். தொழில் போயிட்டு இந்த காற்று கடலாம் அதிகமாகிடுச்சுன்னா வந்து சொல்கிறது. இப்போ நம்ம பாஷையிலே பேசலாமா? ஃபைலே ஓசிட்டு அச்சுன்னு தான் இருப்பான். எப்போ வருவாங்க ஏதா வருவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மின்னல் வச்சு போன வருஷம் ஒரு 4-5 பேர் இறந்தாங்க. உயிருக்கு எந்த வகை கேரண்டியும் கிடையாது. நான் 20 நாள் கடலில் இருந்தாலும் 20 நாள் தூங்க மாட்டேன். 1 மணி நேரம் கூட தூங்கக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் டீசல் ஓடுதுன்னா 200 300 மீன் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு அவ்வளோ லாஸ் வரும். அதில் நான் வலிங்க ரேட்டு மட்டும் ஏது தவிர மீனுங்க ரேட்டு ஏற மாட்டேங்குது. 26 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு வருஷமாக 37 லட்ச ரூபா எனக்கு கடன் தான் வந்திருக்கு. மீன் உனக்கு குறையுது காரணமே ஃபுல்லாக ஸ்பீடு இன்ஜின் தான். நம்ம இந்த ஸ்பீடு போட்டுங்க அதிகமாகிடுச்சு. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் ஆயிடுச்சுதான். மீனை வேணால் யார் பொண்ணு தரா? முதல்ல நம்ம ஊர் நம்ம மீனவ ஜாதியிலே பொண்ணு தர மாட்டாங்க. வடச்சென்னையில் வந்து மீனவர்களுக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடம் தெரியாது. நைட்டு ஸ்கூலில் ஃபிஷர்மேனுக்கு சீட்டே கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறான். பசங்க படித்தாங்க, செலவு பண்ண மாட்டோமா? ஐயோ காசிமேடு போனால் விட்டுருவாங்களா குத்திடுவாங்களான்னு. காசிமேட்டில் இருக்கிற உள்ள எல்லாமே அன்பாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து எங்களுக்கு சமமாக கூட டீ போட்ட செலவு ஒரு மனுஷன் தான் மச்சல போதும். எங்களை எவ்வளோ மாறி போயிடுச்சு. இந்த மக்கள் பார்வையில் நாங்கள் என்ன மாறலன்னு நினைக்கிறேன். மாற்றினா நல்லாயிருக்கும். ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில் தட்டி சூடான எண்ணெயில் பொரிச்சா அதிரசம் ரெடி.